ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினி விலாக் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி காலையிலே வெளியில் சாப்பிட்டு ஐஸ்கிரீமும் சாப்பிட்டு நம்ம இன்றைக்கி கோவிலுக்கு தான் போக போகிறோம். வாங்க போகலாம். பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் தூரமாக தான் இருக்குது, கொஞ்சம் லாங் ட்ரைவ் மாதிரி அப்படியே போகலான்னு. நாங்கள் காரில் தான் போகிறோம். ஏன்னா இப்போ அடிக்கிற வெயிலுக்கெல்லாம் வண்டியிலலாம் போகவே முடியாது. அதனால் காரில் தான் நாங்கள் போகிறோம். ஓகே, வாங்க போகலாம். பார்த்திங்களா, இந்த பிளேஸ் எல்லாம் இப்படி தான் க்ரீனரியாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் கமெண்ட்டில். பார்த்திங்கன்னா எனக்கே ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு பார்க்கும்போது. மலையெல்லாம் அங்கேருந்து தெரிஞ்சிச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி நடுவில் இந்த மாதிரி அழகான வீடெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்துட்ருந்தேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்புறம் கூட்டமாக நிறைய ஆடு வந்துருச்சு. எனக்கு ரொம்ப ஆர்வமாயிடுச்சு. கஷ்டப்பட்டு ஓட்டவே முடியாமல் தான் ஓட்டணும். அங்கெல்லாம் அழகாக போயிட்டு இருந்துச்சு. நடுவில் ஒரு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா இப்போ கோவிலில் ரீச் ஆகிட்டோம். இதுதான் நம்ம கோவில். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே, வாங்க நம்ம போகலாம். பார்க் பண்ணிவிட்டு பாருங்கள் இவ்வளோ பெரிய மரம் இருக்குது. இங்கே நிறைய தண்ணி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெயில் காலம்னால சுத்தமாக இல்லை. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அழகாக இருக்கும். இதுதான் வியூ ஸ்பாட்டே. இப்போ பார்த்தா இல்லை. சரி வாங்க நம்ம கோவிலுக்கு போகலாம். பார்த்தா இப்போ கோவிலில் நம்ம ஃப்ரெண்டு இருக்காங்க. கும்பாபிஷேகம் நடக்கிறதுனால கோவிலில் நிறைய ஒர்க்கெல்லாம் இப்போ போயிட்டுருக்கு. அப்படியே நம்ம சைட் பை சைடாக நம்மள சாமியெல்லாம் கும்பிட்டு அப்புறம் பார்த்தா இந்த லோட்டஸ் கிடச்சிது. பார்த்திங்கன்னா என்னமோ பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது. ஆனால் அது பிளாஸ்டிக் இல்லை. எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. ஸ்மெல்லும் நல்லா இருந்துச்சு. எங்கள் அப்பா எடுத்து காதில் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. சிரிப்பு வந்துருச்சு. நானும் வச்சு காமெடி பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா கோவிலுக்கு பின்னாடி இவ்வளோ க்ரீனரி பிளேசஸ் எல்லாம் இருந்துச்சு. இந்த மாதிரி ஃப்ளாரு அழகழகாக இருந்துச்சு. நான் அதிலெல்லாம் கொஞ்சம் ரீல்ஸு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தேன். மறக்காமல் என் அவுட்ஃபிட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்டில். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ரொம்ப ஃபோட்டோலாம் நிறைய எடுத்தேன். ரீல்ஸும் அப்லோட் பண்ணுவேன் இனிமேல். பாருங்கள், பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம கோவில். இனிமேல் தான் கும்பாபிஷேகம் எல்லாம் திறப்பாங்க. எனக்கு ரொம்ப ஆர்வமாக எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருந்தேன். பார்த்திங்களா, நம்ம கோவிலெல்லாம் கும்பிட்டு அப்படியே உங்களுக்கும் கோவிலை சுற்றி காட்டிட்டு அப்படியே போயிட்டுருந்தோம். எனக்கு ஆர்வமாக இருந்துச்சு. இந்த டிசைனெல்லாம் எப்படி பண்ணியிருப்பாங்க, எந்த மாதிரி பண்ணாங்கன்னு அதே யோசிச்சிட்டே இருந்தேன். பார்த்திங்களா, எப்படியோ கோவிலுக்கு வந்தாச்சு நம்ம. பாருங்கள் இந்த டிசைன் எல்லாம் இப்போ காமிக்கிற பாருங்கள், நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒரு மரத்தில் இந்த ஜாக் ஃப்ரூட் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பலாப்பழம்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. பார்த்திங்களா, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுது. அப்புறம் என்ன, கோவிலில் சாமியெல்லாம் கும்பிட்டு அப்புறம் வெளியில் போகலான்னு நானும் எங்கள் அம்மாவும் பார்த்தா அந்த கும்பாபிஷேகம் எப்போ நடக்குதுன்னு பார்த்துட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் வெயில், ரொம்ப வெயில். மே மாதம்னால முடியல ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ தண்ணி குடித்தாலும் ஹவா. ஒரு பாய் சொல்லிவிட்டு அப்புறம் கோவிலேருந்து கிளம்பிட்டோம் நம்ம. அப்புறம் கோவிலுக்கு பக்கத்துலலாம் நிறைய தண்ணி அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்னு அது பார்த்துட்டே மெதுவாக போயிட்டுருந்தோம். இப்போ வெயில் சீசன்னால் ரொம்ப கம்மியாக இருக்குது, இல்லைன்னா நிறைய இருக்கும். இங்கே பார்த்திங்களா, கொக்கெல்லாம் மீன் பிடிச்சிட்ருக்கு, தெரியுதுன்னு நினைக்கிறேன் கீழே. அப்படியே மெதுவாக அதை பார்த்துட்டே நாங்கள் பீஸ்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணி போயிட்டே இருந்தோம். இந்த மாதிரி ஏரியா, இந்த மாதிரி இடத்துலலாம் இருக்க உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்டில் சொல்லுங்கள். எப்படியோ பார்த்துட்டு அப்படியே மெதுவாக போயிட்டுருந்தோம். எப்படியோ கோவிலெல்லாம் பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரொம்ப வெயிலாக இருந்துச்சு. அதனால சைடில் இளநீ குடிக்கலான்னு நிறுத்தியிருக்கோம் வண்டியை. அதனால ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு, என்னால் குடிக்கவே முடியல. ஆனால் நல்லா இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி மோர் இளநீ எல்லாம் நிறைய குடிங்க. இப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. அப்பா,
இந்த மாதிரி மினி vlog பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.